Hi guys, welcome back to another ISL video. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி vs நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி மேட்ச் வீக் 21ஓட ISL சீசன் 10ஓட ரிவ்யூ தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சியோட அட்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, டிஃபென்ஸ் இந்த மேட்ச்சில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் என்ன சொல்லுது அப்படின்லாம் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி vs நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி மேட்ச் வீக் 21ஓட ISL சீசன் 10ஓட ரிவ்யூ தான் இது. மேட்ச்சில் ஃபஸ்ட்டு என்னப்பா நடந்துச்சுன்னு பார்த்துருவோமே. சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 கோல் அடித்தாங்க, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி 1 கோல் அடிச்சு சென்னை என்எஃப்சி இந்த மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்கங்க. இந்த மேட்ச்சை ஜெயிச்சதுனால நம்ம சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா 27 பாயிண்ட்டோட திருப்பி டாப் 6குள்ளே போயிட்டோம். ஸோ சென்னை என்எஃப்சிக்கு வந்து இப்போ என்ன சுச்சுவேஷன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த மேட்ச் நம்ம எஃப்சி கோவாட ஆட போகிறோம். அந்த மேட்ச் அவே மேட்ச். அந்த மேட்ச்சில் நம்ம ட்ராவோ இல்லை வின் பண்ணோன்னா நம்ம குவாலிஃபை, இல்லைனா இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி vs பஞ்சாப் எஃப்சி. அந்த மேட்ச்சில் ஈஸ்ட் பெங்கால் ட்ரா பண்ணாங்களோ இல்லை பஞ்சாப் எஃப்சிகிட்ட தோத்தாங்களோ நம்ம சென்னை என்எஃப்சி இன்றைக்கே குவாலிஃபை ஆக சான்சஸ் இருக்குங்க. ஸோ இதுதான் இப்போ சென்னை என்எஃப்சியோட குவாலிஃபை சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அடுத்த மேட்ச்சை நம்ம ட்ரா பண்ணால் கூட போதும், நம்ம வந்து குவாலிஃபை பண்ணிடலாங்க. ஸோ அப்படி தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ சென்னை எஃப்சிக்கு யாரெல்லாம் கோல் அடித்தா அப்படின்னு பார்த்துருவோமே. சென்னை எஃப்சிக்கு கோல் அடித்தது ஆகாஷ் சங்வான் 72nd மினிட்ல அடித்தாரு. அதே போல் சென்னை எஃப்சியோட செகண்ட் கோல் ஸ்கோர் பண்ணது 90+1 மினிட்ல அன்கித் முகர்ஜி ஸ்கோர் பண்ணார். அதே நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சிக்கு ஸ்கோர் பண்ணது ஜிட்டின் எம்எஸ் 49th மினிட்ல கோல் ஸ்கோர் பண்ணார். இது தாங்க கோல் ஸ்கோரிங்கை பொறுத்த வரைக்கும். மேட்ச்சில் நம்ம சென்னை எஃப்சி 2-1 இந்த மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங் 11 இந்த மேட்ச்சில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருவோமே. நம்ம ஃபார்மேஷன் 4-2-3-1ங்க. இதுதான் நம்ம ஃபார்மேஷன். இதில் நம்ம கோல் கீப்பர் டெப்ஜித், அன்கித் முகர்ஜி, சார்த்தக் கோலி, ரயான் எட்வர்ட், ஆகாஷ் சங்வான். நம்ம டிஃபென்ஸில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தோம், பிகாஸ்க்கு பதிலாக சார்த்தக் கோலி கொண்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ், ஜித்தேஷ்வர், கார்னர் ஷீல்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ், ரஃபேல் ஸ்கருலாரோ, வின்சி பெரிட்டோ, ஃபரூக்குங்க. அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரைக்கர் ஜார்டன் முரேங்க. இதுதான் நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங் 11ஆகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மேட்ச் ஸ்டாட்டுக்குள்ளே போயிடலாமே. மேட்ச் ஸ்டாட் என்னப்பா சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா 17 ஷாட் எடுத்திருக்காங்க. அதே நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி 16 ஷாட் தான் எடுத்தாங்க. சென்னை எஃப்சி ஒரு ஷாட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சியோட. அதே ஷார்ட் ஆன் டார்கெட் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி 7ங்க, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி 4 ஷார்ட் ஆன் டார்கெட் தான். ஸோ சென்னை எஃப்சி 3 ஷார்ட் ஆன் டார்கெட் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சியோட அதிகமாக எடுத்திருக்காங்க. அதே பொசிஷன் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி 54%, அதே நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி 46%. அதே பாசஸ் சென்னை எஃப்சி 330 பாசஸ், அதே நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி 295 பாசஸ். அதே பாசிங் அக்குரேசி பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி 69%, அதே போல் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி 64% பாசிங் அக்குரேசியை பொறுத்த வரைக்கும். ஃபவுல்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி 11 ஃபவுலு, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி 14 ஃபவுலுங்க. ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சியோட. ஸோ ஸ்டாட்டோட கதை தான் மேட்சையும் சொல்லுதுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த மேட்சை நம்ம சென்னை எஃப்சி தான் ஜெயித்தோம். ஸோ அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட டிஃபென்ஸ் இந்த மேட்ச்சில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமே. சிஎஃப்சியோட டிஃபென்ஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னு சொல்லி தாங்க ஆகணும். ஏன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி ஏகப்பட்ட சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க, பட் அவங்களால கோல் அடிக்க முடியல. அதுக்கு காரணம் நம்ம டிஃபென்ஸ் அண்ட் நம்மளோட கோல் கீப்பர் டெப்ஜித்துக்கு இதுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும் ஃபஸ்ட் ஹாஃபில். அதே பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி நம்ம ஒரு கோல் கன்சீட் பண்ணதும் சார்த்தக் கோலியோட புவர் பாஸ்னால தான் அந்த கோலை கன்சீட் பண்ணோம். மற்றபடி அதில் டிஃபென்சிவ் மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. அதே போல் சிஎஃப்சியோட செகண்ட் ஹாஃபில் சிஎஃப்சி டிஃபென்ஸ் எப்படி பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஆவரேஜான டிஃபென்ஸ் தாங்க. அவங்க ஏகப்பட்ட சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி. சில பால்லாம் போஸ்ட்டில் பார்த்து ரிட்டர்ன் ஆச்சு. ஸோ சென்னை எஃப்சிக்கு அந்த நேரத்தில் லக் இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் நம்ம டிஃபென்ஸ் செகண்ட் ஹாஃபில் போக சூப்பராக பண்ணாங்கன்னு சொல்லி தாங்க ஆகணும். ஸோ ஆல் ஓவராக நம்ம சென்னை எஃப்சியோட டிஃபென்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணாங்க இந்த மேட்ச்சில். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சியோட அட்டாக்கு வருமே. சென்னை எஃப்சியோட அட்டாக்கும் இந்த மேட்ச்சில் ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னு சொல்லணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சிஎஃப்சி அட்டாக் நிறைய சான்சஸ் க்ரியேட் பண்ணாங்க, நிறைய ஷாட்ஸ் எடுத்தாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் அண்ட் டார்கெட்டும் நல்லா வச்சுருக்கோம். ஸோ அதனால் மேட்ச் ஃபுல்லாகவே நம்ம நல்லா அட்டாக் பண்ணுன்னு சொல்லி தாங்க ஆகணும். சென்னை எஃப்சி அடித்த 2 கோலுமே தரமான கோல்னு சொல்லுவோம். ஆகாஷ் சங்வான் அந்த கார்னர்லேருந்து ஒரு கோல் அடித்தார், சூப்பர் கோல் இது. அதே போல் அன்கித் முகர்ஜி செகண்ட் போஸ்ட்டுக்கு அந்த பால் அடித்தார், சூப்பரான கோல் அதுவுமே. ஸோ நம்ம 2 கோலுமே ரொம்ப நல்ல கோல்ஸாக அடிச்சிருந்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை எஃப்சியோட அட்டாக்
அட்டாக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மேட்ச்சில். நம்ம ஏகப்பட்ட சான்சஸ் கிரியேட் பண்ணோம். நம்ம நினச்சிருந்தா இன்னும் நிறைய கோல்ஸ் கூட அடிச்சிருக்கலாம். இர்ஃபான் யாதவ் அது ஒன்று மிஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளே ஏகப்பட்ட சான்சஸை நிறையா மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மட்டும் நம்ம அட்டாக் பண்ணாமல் இருந்து அதையுமே கோலாக கன்வெர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆல் ஓவர் நம்ம சென்னை எஃப்சி அட்டாக்கும் ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னு சொல்லி தாங்க ஆகணும். நம்ம சிஎஃப்சி அட்டாக் ஆகட்டும் டிஃபென்ஸ் ஆகட்டும் இந்த மேட்ச்சில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சவருக்கு சிஎஃப்சிக்கு அப்படியே அந்த மொமெண்டம் இருக்குது. ஸோ அதையே அப்படியே அடுத்த மேட்ச்சுக்கு கொண்டு போவாங்க. ஸோ இது மூலமாக சென்னை எஃப்சி ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னு சொல்லி தாங்க ஆகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்னை எஃப்சி இந்த மேட்ச்சில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படி நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் உங்களுக்கு எந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படி நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.